இல்லை சார் நீங்கள் சொல்கிறீங்க, பட் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 4000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கிறது வந்து திராவிட மாடல் அரசு தான். அதனால் கோயில்கள் வந்து சிறப்பாக செயல்படுவது வந்து எங்களோட ஆட்சியில் தானே சொல்கிறாங்களே சார். மிக மிக தவறான ஒரு கருத்து. கும்பாபிஷேகம் 4000 கோயிலுக்கு பண்ணணும், 5000 கோயிலுக்கு பண்ணணும்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இந்த கும்பாபிஷேகத்துக்கு அரசு நிதி ஒதுக்கி அரசு கும்பாபிஷேகம் செய்யவில்லை. கும்பாபிஷேகத்தை அறங்காவலர் சபைகள் முடிவு செய்து கும்பாபிஷேகம் நடப்பதல்ல. கும்பாபிஷேகத்துக்கு உபயதாரர்கள் மூலமாகத்தான் கும்பாபிஷேகம் நடக்குது. இவங்க அதில் ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் போட்டு விளம்பரம் தேடிக்கிறாங்க. கும்பாபிஷேகம் மட்டுமல்ல, எந்த கோயில் விழா நடந்தாலும் அந்த கோயில் விழாவில் சாமி படத்தை விட இன்னும் சில இந்த அவங்க விளம்பரங்கள்லாம் காட்டுறேன் பாருங்கள். அறநிலையத்துறையுடைய விளம்பரம் சாமி படமே இருக்காது, இவங்க படம் பெருசாக இருக்கும். மருதமலை திருக்கோயிலுடைய கும்பாபிஷேக விழா நடத்தினாங்க, திமுக கட்சி மாநாடு மாதிரி நடத்தினாங்க. இப்பவும் அப்படி தான் நடக்குது. இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஹிந்து விரோத செயல்பாட்டாளராக இருக்காங்க. எப்படின்னா, நீதிமன்றம் உத்தரவிட்டுருச்சு. நீதிமன்ற உத்தரவு என்ன? நீதிமன்ற உத்தரவு வந்தால் அதை அமுல்படுத்துறது தான் அரசாங்கத்தினுடைய கடமை. வேணுமுன்னே 144 தடை உத்தரவு போட்டு அங்கே தீபம் போடுவது முஸ்லீம்கள் யாரும் எதிர்க்கலை. ஆனால் அதை இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாற்றுறதுக்கு திமுகவை சார்ந்த அந்த கூட்டணி கட்சி எம்பி நவாஸ் கனி அங்கே வந்து ஒரு மத ரீதியான பதட்டத்தை உருவாக்கி திமுக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தை, கம்யூனிஸ்டுகள் இவங்கெல்லாம் சேர்ந்து